சார் வணக்கம். வணக்கம் சார். சார், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ரிப்பப்ளிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அத்வாலே உங்களுடைய கட்சியும் போட்டியிட போகுதுன்ற செய்தி வந்திருக்கு. எந்த சின்னத்தில் போட்டிடுறீங்க சார்? கரும்பு விவசாய சின்னம். இப்போ அதுதான் பெரிய நியூஸாக மாறி இருக்கு. கரும்பு விவசாயி சின்னத்தில் நீங்கள் போட்டிடுறது இப்போ பெரிய டாக்கிங் பாயிண்டாக தமிழ்நாட்டில் மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி அது நாம் தமிழர் சின்னமாக இருந்துச்சு ஒரு தேர்தலில். அதனால அதுக்கு பின்னாடி நிறைய சந்தேகங்களை எழுப்புறாங்க, கேள்விகளே முன்வைக்கிறாங்க. என்னன்னு நீங்களே சொல்லுங்க சார். சந்தேகங்கள் எழுப்ப வேண்டிய அவங்க ஏற்கனவே அதுக்கு முந்தி வேற சிம்பல்ல இருந்தாங்க. அப்படி கண்டினியூ அது ரொட்டேட் மாறுறது தானே. இப்ப எங்களுக்குமே இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு. அடுத்த தேர்தலில் நாங்க அந்த வாக்கு சதவீதத்தை உறுதிப்படுத்தி அதை நாங்க சரியான பணியில போயிடலன்னா இந்த சின்ன இன்னொரு தடவை வேற ஒருவருக்கு கொடுப்போம். இது பெர்மனன்ட் சின்னம் கிடையாது இல்லையா? கண்டிப்பா சார். இப்ப எங்களுக்கு ரெண்டு மாநிலத்துல மாநில அந்தஸ்து தேசிய கட்சி தான். ஆனா மாநில அந்தஸ்து ரெண்டு மாநிலத்துல நாக்பூர் மேகாலயாவில் கிடைச்சிருக்கிறதுனால நாகாலாந்து மேகாலயா. இப்போ தமிழ்நாட்டிலே நாங்க அதை பதிவு செய்து உறுதிப்படுத்த விரும்புகிறோம். 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களுக்கு கரும்பு விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் வழங்கிடும். நீங்க கேட்டீங்களா இல்ல அவங்களா கொடுத்தாங்களா சார்? அவங்களா எப்படி சார் கொடுப்பாங்க? போற போக்குல எப்படி கொடுக்க முடியும்? நம்ம ஒரு 3 சின்னம் கேட்டோம். 3 சின்னத்துல கரும்பு விவசாய சின்னம் கொடுத்தோம். என்னென்ன சின்னம் கேட்டிருந்தீங்க சார்? நாங்க 3 ஏற்கனவே ஒரு தடவை மாட்டு வண்டி சின்னத்துல அங்க போட்டிட்டோம். மராட்டிய மாநிலத்துல மாட்டு வண்டி சின்னத்துல போட்டிட்டு 4 பேர்கள் எம்பிக்களை வெற்றி பெற்றாங்க. அதன் பின்பு உதயசூரியன் சின்னத்துல இங்க போட்டிட்டோம். ஓகே. இப்ப உதயசூரியன் சின்னம் அங்க ஏற்கனவே அது ஒரு பெரிய கட்சி, மாநிலத்தை ஆளுகின்ற மிகப்பெரிய கட்சி. அவங்க தொடர்ச்சியா அங்க அதை அவங்களுடைய கட்சியினுடைய சின்னமா வச்சிருக்கிறதுனால அதை தர மாட்டாங்க. அதனால அதை கேட்கல. இருக்கிறதுல இந்த 3 சின்னம் கேட்டதுல இதுல நமக்கு கொடுத்துருக்க சின்னம் கரும்பு விவசாய சின்னம். எதனால கரும்பு விவசாயி சூஸ் பண்ணீங்க சார்? அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்ல, பொதுவாகவே விவசாயம் என்பது மண்ணை சார்ந்தது. மண்ணின் மைந்தர்கள் உழைக்கின்ற அந்த உழைப்பினுடைய அடையாளத்தை சார்ந்தது. அதுக்கப்புறம் மராட்டிய மாநிலத்துல அதிகமா கரும்பு ஆலைகள் அதிக உற்பத்தி ஆகிற இடம் மராட்டிய மாநிலம். இந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர், மத்தியில அமைச்சராக இருக்கிறார். அப்படித்தான் அதை நாங்க சூஸ் பண்ணோமே தவிர நாம் தமிழர் சின்னத்தை நாங்க வாங்கணும் அப்படிங்கிறதுல நாங்க அப்படி முனைப்பு காட்டல. அப்படி ஏன்னா ஏகோபித்த ஒட்டுமொத்த இது தேசிய லெவல்ல இருக்கிறதுனால அதை இப்போ வட மேற்கு மாநிலங்கள்லயும் விவசாயிகள் இப்போ நீங்க இது பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹரியானா பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் விவசாயிகள் நிறைய இருக்கிறாங்க. அதனால இந்த விவசாய சார்ந்து விவசாயிகளுடைய சின்னமாக அது ஒன்று இருக்கிறதுனால அதையும் நாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். அதனால அதை முன்னுரிமை கொடுத்து அந்த சின்னத்தை. உங்களுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்ற சந்தேகத்தை எழுப்புறாங்க நாம் தமிழர். எங்களுக்கு பின்னாடியும் பிஜேபி கிடையாது, முன்னாடியும் பிஜேபி கிடையாது. நாங்க பிஜேபியில ஒரு அங்கம் வகிக்கிறோம். அது வெட்ட வெளிச்சமானது. எங்களை பிஜேபி இயக்கிறதோ பிஜேபி பின்னுக்கு நின்று நடத்துகிறது என்று சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த தேர்தலில் நாங்க 21 சட்டமன்ற தேர்தலில் 2021 21 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த தேர்தலில் 51 தொகுதியை நாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம். 51 தொகுதியில நாங்க நிற்கும் போது அது பிஜேபியுடைய இப்ப நாங்க கூட்டணியில அமைச்சரா இருக்கும்போது நாங்க தனித்து நின்று ஒரு வாக்குகளை பிரித்தால் அது யாரை பாதிக்கும்? பாரதிய ஜனதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில அங்க வைத்து ஒரு தேசிய கூட்டணி உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கூட்டணிக்கு பாதிப்பு தானே ஏற்படுத்தும். அதனால் நாம் தமிழருடைய இதை நாங்க பாதிப்பு உண்டாக்க முடியும் அப்படி அந்த ஒரு சிம்பாலிக் கிடையாது. இல்ல, அவங்களுக்கும் விவசாய சின்னம் தான் இப்ப இருக்கு. அவங்க ஏறு கலப்பையோடு கூடிய விவசாய சின்னம், உங்களோட கரும்பு விவசாயி. அவங்க கடந்து போகல, பின்னுக்கு போயிருக்கிறாங்க. முதலாவது ஏறு உழுவணும், அதுக்கப்புறம் தான் அவங்க கரும்பு பயிரிடணும். அதனால அவங்க முன்னுக்கு இருந்தவங்க பின்னுக்கு போயிருக்கிறாங்க, நாங்க முன்னுக்கு வந்திருக்கோம். இவ்வளவுதான். இல்ல, அவங்களுடைய விஷயம் என்னவா இருக்குன்னா, நாம் தமிழருக்கு ஓட்டு போடக்கூடியவர்கள் கன்ஃபியூஸ் ஆகி உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறது தான். அப்படி நினைக்கிறாங்களோ? ஆமா. அது பொதுவா தேர்தல் விதிமுறைப்படி எப்படி ஒரு தேசிய கட்சி ஒரு மாநிலத்துல அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்போது ஒரு சிம்பல் வாங்க வேண்டிய இருக்கு. அதனால இந்த சின்ன அவங்க சின்ன இவங்க சின்ன அப்படி ஓட்டு போட மாட்டாங்க. இது அவங்க ரெக்கக்னைஸ் ஆகி அதை ஐடென்டிஃபை ஆகி அதுக்கப்புறம் அது சிம்பல்ல நம்ம நிக்கிறோம்னா அதுக்கு நீங்க சொல்லலாம். அப்படி அவங்க தான் தொடர்ச்சியா இது 3வது சின்னமா நிக்கிறாங்களே. இன்னொன்னு சொல்றாங்க சார். என்னன்னா, இப்போ நீங்க திரு ராமதாஸ் அத்வாலே அவர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தப்ப விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவங்கள சந்திச்சிருந்தாங்க. திருமா அவர்கள்
இதில் அவருக்கு இதில் ஒரு பங்கு இருக்கு, நாம் தமிழரை வீழ்த்தணும்னு அவர் நினைக்கிறாரு, அதுக்கு உங்களை பயன்படுத்துறாருன்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது ஒரு ஒரு சின்ன விஷயத்த பத்திரிகை துறை மனதில் வச்சுக்கணும். எனக்கு ராமதாஸ் அத்வாலைக்கு 40 ஆண்டுகள் தொடர்பு. 40 ஆண்டுகளுக்கு முந்தைய தொடர்பு திருமாவளவனுக்கும் ஐயா ராமதாஸ் அத்வாலைக்கும் 40 ஆண்டுகளுக்கு முந்தைய தொடர்பு. என்னுடைய இந்த அரசியல் அனுபவத்துல திருமாவளவன் யாரை வீழ்த்துவதற்காக யாரை இதுவரைக்கும் அவர் முயற்சி செய்ததா எனக்கு தெரியாது. யாரை வீழ்த்தும்படி அவர்கள் இதுவரைக்கும் சிந்தித்ததாகவே எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்க ஒரே, அதாவது தலித் பந்தர் ஆஃப் இந்தியாவில் அவர் இருந்தார். அது அத்வாலையுடைய அமைப்பு. அதை இன்றைக்கு விடுதலை சிறுத்தையா மாற்றி ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்களே 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நினைத்து பெருமைப்படுவார் எங்க அமைச்சர். அப்படிப்பட்டவர். அதே போல அவரும் மாற்று, அதாவது அதிகமாக பாரதிய ஜனதாவை, அதனுடைய கொள்கையை, கோட்பாடுகளை எதிர்க்கக்கூடியவர் திருமாவளவன். அவரை போய் நீங்க சீமானுக்கு எதிராக காய நகர்த்துறாரோ அப்படிங்கிறது மாதிரி ஒரு கேள்விகள் அது ஒரு வேறொரு விவாதத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இல்ல, அவங்க இன்னொன்னும் சொல்றாங்க. அதாவது இந்த சந்திப்பு இருக்கு இல்லையா, அத்வாலே திருமா, இந்த 2 பேருடைய சந்திப்பே திருமா பாஜகவோடு நெருக்கம் காட்டுகிறார், ராம்தாஸ் அத்வாலே மூலமாக அவரும் கேபினெட்ல இடம்பெற போகிறார் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. ஏன்னா அது நீங்க சொல்றது நான் ஒரு மாநிலத்துக்கு ஒரு சின்ன பொறுப்பாளர் தான், மாநில தலைவர். எங்க கட்சியினுடைய தேசிய தலைவர் மத்தியில அதாவது அங்கம் வகிக்கிறார், மத்திய அமைச்சராக இருக்கிறார். சில விஷயங்களை ஓப்பனா சொல்றேன்னு வச்சுக்கிட்டோமே. எங்க அமைச்சருக்கு இணை அமைச்சர் தான், எங்க தேசிய தலைவருக்கு இணை அமைச்சர் தான். திருமாவளவனுக்கு முந்தைய நடைமுறையிலேயே அவருக்கு கேபினெட் தருவதாக ராம்விலாஸ் பாஸ்வான் இறந்த பின்பு அந்த இடத்தை பூர்த்தி செய்வதற்கு திருமாவளவன் அவர்களுக்கு கேபினெட் அந்தஸ்து வழங்குவதற்கு முன் வந்தார்கள். இந்த கருத்தை நானே இடத்துல பதிதேன். என் மீது மிகுந்த மரியாதை உண்டு அவருக்கு. அவர் என்னுடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் தமிழருடைய பண்பாட்டினுடைய அந்த அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், அந்த கொள்கைக்கும் இதுக்கு எனக்கு முரண்பட்ட பயணமாக மாறிவிடும். கொண்ட கொள்கையிலிருந்து நான் மாறுவதற்கு ஒருபோதும் இல்லை என்று கடந்த முறையே சொல்லிவிட்டார். இதை நீங்க அவர்கிட்ட கேட்கலாம், திருமா அவர்கிட்டே கேட்கலாம். கடந்த முறையிலே அவரை மத்தியில அமைச்சராக்குவதற்கு விருப்பம் தெரிவித்திருந்தார்கள். அவர் அந்த விருப்பத்திற்கு அவர் அவ்வாறு விருப்பப்படுகிறவர் அல்ல திருமா என்பது எனக்கு தெரிகிறது. பத்திரிகையாளர்களுக்கு நிச்சயமாக அதை விட அதிகமாகவே தெரியும். இப்போ உங்களுக்கு நாம் தமிழரோட முரண்பாடுலாம் எதுவும் இல்லையா? இல்ல, நாம் தமிழருடைய அமைப்புக்கும் எனக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது. கடந்த முறை நாங்களுடைய தேசிய பொதுக்குழு சென்னையில இருந்தது, சென்னையில நடந்தது. தேசிய பொதுக்குழுவிலே, தேசியத்தினுடைய கண்ணோட்டத்திலே, தேசிய நீரோட்டத்திலே நாம் தமிழருடைய கொள்கைகள் தவறானது என்று எங்க தேசிய தலைவர் ராமதாஸ் அத்வாலே சுட்டி காட்டினார். ஏனென்றால் அதாவது வட மாநிலத்தவர்களை வருவர்கள் வாழலாம், இங்க ஆளக்கூடாது. அப்படி உடனே வந்த உடனே யாரும் ஆள முடியாது. இப்ப நான் மும்பை பட்டணத்துல இருக்கிறேன். இங்கு அதாவது இந்திய மண்ணில் எல்லாருக்கும் எங்கு வாழ்வதற்கு சம உரிமை உண்டு. அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டம். கடந்த 89 காலகட்டங்களில் தமிழர்கள் மும்பையில் தாக்கப்பட்ட போது தமிழர்களுக்கு அரணாக இருந்து, பாதுகாப்பா இருந்து, தமிழர்கள் பக்கம் நின்று மராட்டியர்களை எதிர்த்தாக்குதல் நடத்தி தமிழர்களை ஒன்றிணைத்து அரவணைத்தவர் ராமதாஸ் அத்வாலே. அதற்கு பின் அது எந்த கோஷம் என்றால் லுங்கி விட்டோ புங்கி பச்சோ என்று சொல்லி, அதாவது பால் டாக்கரே அவர்கள் ஒரு கோஷத்தை, ஒரு முழக்கத்தை வைத்தார்கள். அந்த முழக்கம் தான் இப்பொழுது ராஜ் டாக்கரே அண்ணாமலைக்கு எதிராக அந்த முழக்கத்தை சுட்டி காட்டினார். இப்பொழுது அதே ராஜ் டாக்கரே பீகார் மக்களையும் பையா உத்தரப்பிரதேச மக்களையும் கடந்த அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது மும்பையில கட்சி ஆரம்பித்து நவ நிர்மான் சேனா என்கிறதான அமைப்பை, அந்த கட்சியை வலிமையாக கொண்ட போது பீகார் மக்களை தாக்குதல் நடத்துவதும் எதிர்த்தாக்குதல் நடத்துவதும் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தார்கள். அப்பொழுதும் ராமதாஸ் அத்வாலே அவர்கள் சொன்னார்கள், இந்திய மண்ணில் இருக்கின்ற இந்திய பிரஜை ஒருவர் எங்கும் வாழலாம், அவரை தடுப்பதற்கோ தாக்குவதற்கோ யாரும் முற்பட்டா அதை தடுப்போம், மீறினால் அதை தாக்குவோம் என்று சொன்னார். அப்படி ஒரு மனிதர் இந்தியாவில் யாரும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நல்ல மனிதர். எங்களுக்கு முரண்பாடு, நாம் தமிழருக்கு முரண்பாடு கிடையாது. எனக்கும்
நாம் தமிழருடைய அண்ணன் சீமானுக்கும் நல்ல நெருக்கம் உண்டு. ஆனா அவருடைய கொள்கைக்கு நமக்கு முரண்பாடு உண்டு. ஓகே சார், உங்க ஒருவேளை நாம் தமிழர் சைட்ல இருந்து உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு, அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இல்ல ஏதாவது பேசியிருக்காங்களா இந்த சின்ன விஷயமா? இல்ல அப்படி யாரும் பேச மாட்டாங்க. அப்படி ஏன்னா அவங்க தான் ஏர்வளம் சின்ன ஆயத்தமாயிட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி பேசுவாங்க? இல்ல இது குழப்பத்தை ஏற்படுத்துதுன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க இல்லையா, அதனால கேட்கிறேன். இல்ல குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த சின்னங்கள் வந்து அதாவது இண்டிவிஜுவல் இந்த மாதிரி மொத்தமா தேர்தல் ஆணையம் ஒதுக்கும் போது எப்படினாலும் எங்களுக்கு இல்லாட்ட கூட கடந்த முறை கூட இன்னொரு அமைப்புக்கு ஒதுக்கி இருந்தாங்களே. என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? நாம் தமிழர் கட்சியினருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நாம் தமிழர் கட்சிக்கு வந்து நாம என்ன சொல்வது, அவர்கள் வந்து ரொம்ப வேகமா விவேகமா மிகப்பெரிய பணியை செய்கிறார்கள். ஆனா அவர்கள் என்னன்னா அவர்கள் திட்டமிடாமல் பணி செய்கிறார்கள். எதற்காக தமிழர்களை திசை திருப்புகிறார்கள்? தமிழருடைய வாக்கு வங்கியை ஒரு சாரார் கொஞ்சம் வாக்கு வங்கியை உணர்ச்சி வசப்படுத்தி அந்த வாக்கு வங்கியை செல்லாத வாக்காய் மாற்றுகிறார் என்பது என்னுடைய கருத்து. நாம் தமிழருடைய கட்சியினுடைய அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்புமிகு, நான் அவர் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருக்கிறேன், மதிப்புமிகு சீமான் அவர்கள், செந்தமிழர் சீமான் அவர்கள் வாக்கு வங்கியை திசை திருப்பி அந்த வாக்கை செல்லாத வாக்காய் மாற்றுகிறார். இப்ப நீங்க தேர்தலில் போட்டியிடுறதுல உறுதியா இருக்கீங்களா? இங்க 51 தொகுதியில தேர்தலில் போட்டியிடுவதில் உறுதியா இருக்கிறோம். கடந்த முறையும் 21 இடங்கள்ல 2021 என்பதனால் 21 இடங்களில் போட்டியிட்டோம். இப்பொழுது அதை வந்து 51 இடம் ஏன் செலக்ட் பண்றோம்னா 31 இடங்கள் பொது தொகுதி, 20 இடங்கள் ரிசர்வ் தொகுதியிலும் போட்டியிடுவதற்கு ஆயத்தமாகிட்டு இருக்கும். அதற்கான சுற்றுப்பயணத்தை இந்த வாரத்தில் தொடங்குகிறோம். வருகிற 21ஆம் தேதி மிகப்பெரிய பேரணி, பிரமாண்டமான பேரணி கடற்கரையில் ஐயா தொடங்குகிறார்கள். வேற யாரையும் ஆதரிக்கிற முடிவுல நீங்க இல்லையா? இப்போ இங்க தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி இருக்கு, வேற எந்த கட்சியும் ஆதரிக்கிற திட்டத்துல நீங்க இல்லையா? இல்ல இப்ப வந்து நாங்க வந்து அதாவது நாங்க எத்தனை தொகுதி போட்டி எடுக்கிறோமோ அந்த தொகுதி போக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தேசிய நீரோட்டத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தான் மீத தொகுதிக்கு ஆதரிக்க முடியுமே தவிர, அப்படி கூட்டணி வைத்தா எல்லா 200 தொகுதியிலே நம்ம வந்து அந்த வாக்கை பிரிக்க நேரிடும். அப்படி நாங்கள் பிரிக்க விரும்பவில்லை. நாங்கள் போட்டியிடுகிற தொகுதி தவிர்த்து மற்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்குகளை செலுத்துவோம். தேர்தல் பிரச்சாரத்துக்கும் ஐயா மத்திய அமைச்சர் வருவார்கள். ஏன்னா மோடி, அமித்ஷா பெருந்தலைவர்கள் வரும்போது அவர்களே அழைப்பார்கள், வருவார்கள். ஆனால் அப்படி வந்து அங்க பிரச்சாரம் பண்ணினாலும் நாங்க நிக்கிற தொகுதிக்கு எங்களுக்கு பிரச்சார வேட்பாளர்கள் அறிவிப்பார்கள், வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் இருக்கும், பிரச்சாரம் பண்ணுவார். இது ஒரு வித்தியாசமான ஒரு தேசிய தலைவர். எங்களுடைய தலைவர் வந்து கூட்டணியில இருந்தா கூட கொள்கை முரண்பாடு வந்து இருக்காது. எங்கள் கொள்கையை நாங்கள் எடுத்து சொல்லுவோம். ஓகே சார், இங்க ஆளும் திமுக குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஆளுங்கட்சி எப்படி செயல்படுறாங்க? ஆளும் திமுக வந்து சிறப்பான ஆட்சி நடத்துறதால எந்த குறையும் இதுவரைக்கும் இந்த 5 ஆண்டுகளில் மத்திய அமைச்சர் தமிழகத்துக்கு வந்த போதெல்லாம் பாராட்டி இருக்கிறார், ஒருபோதும் குறை சொன்னதில்லை. ஆனால் எங்களுக்கு வருத்தம் குறை இருக்கிறது. தலித்துகள் தாக்கப்படுகிறார்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்கு கரங்களை வலிமையாக இரும்பு கரத்தை கொண்டு ஒடுக்குவதில்லை. தலித்துகள் தாக்கப்படும் போது அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதில்லை. அந்த வருத்தம் எங்களுக்கு திமுக மீது இருக்கிறது. அது அந்த ஒரு காரணம் தானே நீங்க இங்க போட்டியிடுவதற்கு? இல்ல அப்படி இல்ல. இப்ப நாங்க அதோட கூட்டணி நிக்க முடியல, நாங்க திமுகவில் கூட்டணி சேர முடியாது இல்லையா? இல்ல நல்லாட்சி தராங்கன்னு சொல்றீங்க. அதாவது நீங்க நல்ல வீடு கட்டிருக்கீங்கிறதுக்கா நான் வீடு கட்ட முடியாது, நான் ஒரு ஓட்ட வீட்டுல இருக்குன்னு நினைக்கலாம். நாங்க உங்க வீட்டை விட ஒரு நல்ல வீடு கட்டுவோம், அவ்வளவுதான். அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரும் தேர்தலில் ஆட்சி அமைக்கும். அதுக்கு வலுவான கூட்டணியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அடுத்த கட்ட தொடர்பு இன்றைக்கு மத்திய அமைச்சர் ராமதாஸ் அத்வாலே அவர்கள் மும்பை வந்துட்டாங்க, என்ன வந்தார் பரிசு சொல்லி இருக்கிறாங்க. மும்பையில் இன்றைக்கு ஒரு 6 மணிக்கு பேச்சுவார்த்தை இருக்கிறது. எப்படி எந்தெந்த தொகுதியை நிற்பது, எப்படி அந்த பேரணி குறித்ததான ஆலோசனை இருக்கிறது. முடித்து விட்டு நாளை திரும்ப தமிழகம் வருவேன். எல்லா மாவட்டத்திற்கும் சுற்றுப்பயணம் செய்ய இருக்கு. தமிழகத்துல வந்து நம்முடைய கருத்து என்னன்னா, தமிழகம் வந்து இந்தியாவின் தலை சிறந்த ஒரு மாநிலம், எல்லாவற்றிற்கும் முதன்மையான மாநிலம், வளர்ச்சியிலே மிக முதல்ல நிற்கிற ஒரு மாநிலம். இந்த தேர்தல் என்கிற பண்பாடு, அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு தந்த உரிமையை நிறைய பேர்கள் சிதைத்து விடுகிறார்கள். சிதைக்காமல் நல்லதொரு ஆட்சி, நல்ல வலிமையான கூட்டணி உருவாக வேண்டும். தொங்கு சட்டமன்றமோ இல்ல இழுபறி ஆட்சியோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நல்லாட்சி அமைய. நன்றி சார்.